சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்முன்னே கூட்டணியிலிருந்து விலகுவதாக திமுகவின் கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தடாலடியாக பேசியது சட்டசபையில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு திமுகவின் அமைச்சர்கள் இருக்கும் வரை திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையாது. தமிழகத்தை மிக மோசமான நிலைமைக்கு திமுகவின் அமைச்சர்கள் செய்துவிட்டார்கள். உரிய நடவடிக்கையை முதல்வர் ஸ்டாலின் எடுக்க தவறிவிட்டதன் காரணமாக இந்த நிமிடம் வரை திமுகவின் கூட்டணியில் தான் இருக்கிறேன். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது நிச்சயமாக கூட்டணியில் இருந்து மாறுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் திமுகவின் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கூட்டணியில் இருந்து விலகுவேன் என்று பேசியிருந்தார். மேலும் தமிழகத்தில் மிக மோசமான அமைச்சராக இருக்கக்கூடியது சேகர்பாபு தான் என்றும் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக செயல்படக்கூடிய சேகர்பாபு கோவில் நிலங்களையும் தங்க நகைகளையும் மோசமான நிலைமைக்கு மாற்றி அமைத்துவிட்டார். அதை திருடிவிட்டதாகவும் புகார்களை கொடுத்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மோசமான நிலைமைதான். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை தற்பொழுது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதுவும் சூரியன் சின்னத்தில் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட வேல்முருகன் கேட்டிருப்பதால் சட்டசபையில் மோதல் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அவை காவலர்கள் மூலமாக சட்டசபையில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் திமுகவின் எம்எல்ஏக்கள் மோதலில் ஈடுபட்டதால் அவர்களை வெளிநடப்பு செய்ய சபாநாயகர் உத்தரவுகளை பிறப்பித்தார். தற்பொழுது வேல்முருகன் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடும் பட்சத்தில் அவர் அதிமுகவிற்கோ அல்லது பாமகவிற்கோ செல்வார் என்ற தகவல்தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 ஆண்டுகளின் ஆட்சியில் மக்களின் நலனை பட்டியலிட முடியுமா? திமுகவின் அமைச்சர்களது வீட்டிலும் நிர்வாகிகளது வீட்டிலும் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி ஒட்டுமொத்தமாக மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மிக மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அமைச்சர்களால் தான் திமுகவிற்கு கெட்ட பெயர். அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பை அளிக்க தவறிவிட்டார்கள். அவர்களை ஊழலும் தவறுகளும் செய்துவிட்டு காவல்துறைகளை மிரட்டிவிட்டு பாதுகாப்பு இல்லாத தென் மாவட்டங்களாக மாற்றிவிட்டதாகவும் புகார்களை கொடுத்து